ஏ கைஸ், ஆல்மோஸ்ட் 5 months கழிச்சு நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு படத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ லாஸ்ட் 2-3 monthஸாகவே நமக்கு தெரியும் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் நல்ல குவாலிட்டியான படங்கள் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. மஞ்சுமெல் பாய்ஸ், பிரம்மயுகம், பிரேமலு, அன்வேஷப்பின் கண்டதும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிளாக் பஸ்டர் மூவிஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிற படம் வந்து பிரேமலு. ஸோ இந்த படத்தை பற்றி எனக்கு ஃபர்ஸ்ட்டாக எப்படி தெரிஞ்சதுன்னா, ஒரு அந்த மீமில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி என்னடா ஆடியன்ஸ் இந்த படத்தை ரிப்பீட்டடாக போய் தியேட்டரில் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஆர்வத்தில் மலையாளத்தில் போய் இந்த படத்தை பார்த்தேன். ஸோ அவ்வளோ ஒரு லைட் ஹார்ட்டட், ஃபீல் குட், ராங் காமாக இந்த மூவி இருந்தது. திருப்பி இந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆகும்போது போய் தியேட்டரில் பார்த்தேன். அதே அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதே அளவுக்கு ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீல் இந்த படம் கொடுத்தது. ஸோ அப்படி என்ன இந்த படத்தில் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா, இல்லை ஸ்கிரிப்ட் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்டா, இல்லை கதைக்களம் வந்து நம்ம எப்போவுமே பார்க்காத ஒரு புதுமையான ஒரு கதையா, இல்லை மியூசிக் சாங்ஸ்லாம் ரொம்ப ஹிட்டா அப்படின்னு இந்த படத்தை பற்றி ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய லீட் கேரக்டர்ஸ், அதாவது ஹீரோ ஹீரோயின் நஸ்லின் கஃபூர், மமிதா பைஜு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர், சச்சின் ரீனு அப்படின்னு சொல்லிட்டு 2 கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு நேச்சுரலான யதார்த்தமான ஆக்டிங் இந்த படத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2 கேரக்டர் வந்து ஒரு படம் ஓடிட்டுருக்கு, இவங்க எப்படி நடிக்கிறாங்கன்னே நமக்கு தோணாது. இந்த மாதிரி ஒரு 2 கேரக்டர் நம்ம கேங்கில் இருந்துட்டு நம்ம அவங்க பண்ணுறதை அப்சர்வ் பண்ணால் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குமோ அதே மாதிரி இந்த 2 பேரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ நஸ்லின் கஃபூர் ஹீரோ ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆகட்டும் த்ரூ அவுட் த மூவி அந்த கேரக்டராகவே மாறி இருக்கார். ஒரு இன்னசென்ட்டான ஒரு யங் லேட் எப்படி இருப்பார், அவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அவருக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட பேசவும் முடியாமல், லவ்வை சொல்லவும் முடியாமல் அவர் தவிக்கிற விதங்கள், அதெல்லாம் வந்து அவ்வளோ சட்டிலாக நேச்சுரலாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் நஸ்லின் கஃபூர். கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது இந்த படத்துக்கு அப்புறம். அவர் கொடுக்குற சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வந்து அவ்வளோ கேப்டிவேட்டிங்காக இருந்தது படத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மினி மகாராணின்னு ஒரு சாங் இருக்குது, அவங்க காரில் வருவாங்க அந்த கல்யாண இடத்துலேருந்து திருப்பி ஹைதராபாத்துக்கு. ஸோ அப்போ வந்து அந்த பெட்ரோல் போடும்போது 2000 rupees வந்து ஹீரோயின் அவங்க வந்து நான் கொடுத்துக்கிறேன் நீ கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து 2000 rupees நமக்கு லாபம் அப்படின்னு சொல்கிற அந்த சீன் ஆகட்டும். அதுக்கப்புறம் கார் ஓட்டிகிட்டே இருக்கும்போது அந்த மிரரில் பின்னாடி பார்க்கும்போது ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு சின்ன சிரிப்பு கொடுப்பார், அந்த சீன் ஆகட்டும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அந்த வில்லனை கலாய்க்கிற சீன், அப்புறம் பிரிஞ்சு போகும்போது அவர் கொடுக்குற அந்த சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்கோர் பண்ணியிருப்பார் நஸ்லின். அதே மாதிரி ஈக்குவலண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கிறது மமிதா பைஜு. ஸோ த்ரூ அவுட் த மூவி அவங்க கொடுக்குற சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்க ஹேர் ஸ்டைல், அதெல்லாம் வந்து அவ்வளோ ஃபீல் குட்டாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க மமிதா பைஜு. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஊர்லேருந்து சிட்டிக்கு வராங்க, ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க அண்டர்கோ பண்ணுற எக்ஸ்பீரியன்சஸ், அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு அவர் மேலே பிடிச்சும் அந்த விருப்பத்தை வந்து அவங்க மேலே சொல்ல முடியாமல் செகண்ட் ஹாஃபில் அவங்க கொடுக்குற அந்த எமோஷன்ஸ் அதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க மமிதா பைஜு. அதே மாதிரி ஈக்குவலண்ட்டாக ஹீரோ அண்ட் ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் அமல் டேவிஸ், கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ சூப்பராக லைட் ஹார்ட்டடாக ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவ் ரோலாக கொடுத்துருப்பாங்க. அமல் டேவிஸ்லாம் இன்ஃபேக்ட் அவர் வர சீன்ஸ்லாம் வந்து தியேட்டர் அப்படியே உழுந்து சிரிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப கேஷுவலான நம்ம கூட இருக்கிற ஒரு பையன் என்னென்ன பண்ணுவானோ அதே மாதிரி அவர் பண்ணி சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். நெகட்டிவ் கேரக்டர் ஷாம் மோகன் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணியிருக்காரு. அது த்ரூ அவுட் த மூவி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேஸை காமிச்சிட்டு, பட் ஒவ்வொரு எண்ட் ஆஃப் த சீன் வந்து பல்பு வாங்கிறது, அவர் படுற அந்த சின்ன ஏமாற்றங்கள், கடைசியில் ஹீரோ அண்ட் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர் வாங்குகிற அந்த திட்டு, அந்த சிரிப்பு, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்கார் ஆதி. காஸ்டிங் பற்றி கூட ராஜமௌலி காரு வந்து அந்த தெலுங்கு ஸ்டேஜ் ஷோவில் அவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தை அவரும் உன்னிப்பாக அவ்வளோ நுணுக்கமாக பார்த்து என்ஜாய் பண்ணி எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச மாதிரி விஷயத்தில் எடுத்திருக்காங்க இந்த படத்தை. செகண்ட் மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த படத்துடைய டைரக்ஷன். கிரீஷ் ஏடின்றவர் தான் இந்த படத்துடைய டைரக்டர். யாரா இவர் இவ்வளோ நாள் எங்கடா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணும்போது அவருடைய ஏர்லியர் மூவிஸ் வந்து தண்ணீர் மாதான் தினங்கள், சூப்பர் சரண்யா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப லைட் ஹார்ட்டடான ரொமான்டிக் காமெடி மூவிஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு கிரீஷ் ஏடி. ஸோ த்ரூ அவுட் த மூவி என்ன தான் நம்ம லீட் காஸ்ட் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாலும்
அந்த ஒவ்வொரு சீனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து டைரக்டருடைய வேலை. ஸோ அந்த விதத்தில் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்கார் கிரீஷ் ஏடி. ஸோ ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் டைரக்டர்ஸாக இவர் இருப்பார்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். கிரீஷ் ஏடி வந்து இந்த தெலுங்கானா பொம்மலூரில் ஒரு சீனில் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருப்பார். அது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, ஒத்து பார்த்தா தெரியும். ஸோ த்ரூ அவுட் த மூவி அவ்வளோ ஒரு நார்மல் ஸ்டோரியை சூப்பரான ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீல் கொடுத்துருக்கிறது வந்து இந்த படத்துடைய டைரக்ஷன் தான். ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷனுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். மூணாவது மேஜர் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய யூத்ஃபுல் பெப்பி பேக்ரவுண்ட் மியூசிக், அப்புறம் அந்த சாங்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ண விதம். ஸோ 4 சாங்ஸ் இருக்குது. தெலுங்கானா பொம்மலு, வெல்கம் டு ஹைதராபாத், மினி மகாராணி, தேவராகம் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 4 பாட்டும் வந்து ப்ளேஸ் பண்ண விதமாகட்டும், அதோடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், அவ்வளோ. ஸோ அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் வந்து டபுளாக கொடுக்கறது வந்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த படத்துடைய கதை, இந்த மாதிரி ஒரு கதை கண்டிப்பாக ஒரு மினிமம் 100 படத்துலையாவது நம்ம பார்த்துருப்போம். ஒரு பாய் மீட்ஸ் கேர்ள், பாய் வந்து ஒரு எந்த வித எய்மும் இல்லாமல் ஒரு டோட்டல் ஃபெயிலியர். ஆன் த கான்ட்ரரி கேர்ள் வந்து ரொம்ப எலீட்டான, ரொம்ப எம்பிஷியஸான ஒரு கேர்ளாக இருப்பாங்க. ஸோ இந்த 2 ஆப்போசிட் போல்ஸ் எப்படி அட்ராக்ட் ஆகிட்டு அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் விழுந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுதா இல்லையா அப்படின்றது தான் கதை. ஸோ இந்த மாதிரி கதை வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். பட் அதே கதையை அவ்வளோ ஒரு ரிஃப்ரெஷிங்காக, அவ்வளோ ஒரு கனெக்டட்னஸோடு கொடுத்துருக்கிறது வந்து இந்த படத்தோடைய மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி ரொமான்டிக் மூவிஸில் என்ன எதிர்பார்ப்போமோ அது நடக்காமல் ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது தான் இந்த படத்தோடைய மேஜர் ப்ளஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேக்ஸில் வந்து அவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து சேரும்போது யூஸ்வலாக நடக்கிறது இல்லாமல் ஒரு சின்ன கிளைமேக்ஸ் ஸ்பின் கொடுத்துட்டு ப்ராக்டிக்கலாக லைஃப் மூவ் ஆன் ஆகணுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனும் வந்து எப்படி ரேண்டமாக மூவ் ஆகி கனெக்ட் ஆகுது ஹோல் ஸ்டோரிக்குன்றது வந்து இந்த படத்தில் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூகே போகணுன்னு நினைக்கிற ஹீரோ, அவருடைய வீசா ரிஜெக்ட் ஆகிட்டு அவருக்கு பிடிக்காம அந்த ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்பாவுடைய பேக்கரி பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ வந்து ஒரு சின்ன கேக் டெலிவர் பண்ணும்போது அவர் ஃப்ரெண்டை பார்ப்பார். அங்கே ஃப்ரெண்டோட பேசும்போது அவர் கொடுக்குற ஐடியா வச்சு ஹைதராபாத்தில் கேட் கோச்சிங் சம்மந்தமே இல்லாமல் போவார். அங்கேருந்து அவருடைய டீச்சரோடைய கல்யாணத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போவாங்க. அங்கே போய் ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு அவங்க சேர்ந்து ஒன்றா திருப்பி ஹைதராபாத்துக்கு வந்துட்டு இவர் வந்து ஹீரோயினுக்காக வீடு மாற்றுறது, அந்த மாதிரி ரேண்டமாக லைஃப்பில் நடக்கிற ஈவெண்ட்ஸை வச்சு ஒரு கதையை பில்ட் பண்ணி அழகாக ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இந்த படத்தில். எஸ்பெஷலி ஒரு சீனில் பார்த்திங்கன்னா ஹீரோயின் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சாங்கில் 2 பேர் க்ராஸ் பண்ணுவாங்க. அப்போ யாருக்குமே தெரியாது அவங்க 2 பேர் தான் வந்து ஃப்யூச்சரில் லவர்ஸ் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களை அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் டைரக்டர் கிரீஷ் ஏடி. ஸோ ஓவரால் வந்து ரொம்ப நாள் கழிச்சு த்ரூ அவுட் த மூவி ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர், ஒரு யதார்த்தமான கதையை அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து பிரேமலு. பர்சனலாக எனக்கு ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் மூவிஸில் கண்டிப்பாக பிரேமலு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். April 12 நேற்று இந்த படம் Disney+ Hotstarல ரிலீஸ் ஆகிருக்கு. தியேட்டரில் மிஸ் பண்ணவங்களாம் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து OTTயில் பாருங்கள். ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து இது ஒரு மஸ்ட் வாட்ச், நான் மிஸ்ஸபிள் மூவி இன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு ரிவ்யூ பார்க்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் அஸ் கோபி. பாய்.